ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமைக்கிற குழம்பாக இருக்கட்டும், குருமாவாக இருக்கட்டும், கிரேவியாக இருக்கட்டும், எதுலையாவது நமக்கு உப்பு ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த மிஸ்டேக் வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மிஸ்டேக் வரும். ஸ்டார்டிங்கில் உப்பு காரம்லாம் எந்த அளவுக்கு போடணும்னு தெரியாமல் அதிகமாக உப்பு சேர்த்துருவாங்க. இது பிகினர்ஸ்க்கு மட்டும் இல்லை, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட சமயத்தில் உப்பு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உப்பு கம்மியாக போயிட்டால் கூட நமக்கு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் போட்டுக்கலாம். அதே சமயம் உப்பு ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு வழி இருக்குது. அது என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நம்ம சேனலுக்கு வந்திருக்கக்கூடிய கமெண்டில் சங்கீதாங்கிற சகோதரி தான் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சங்கீதா சகோதரிக்காகவும் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சமைச்சு வச்சுருக்கிற சாம்பாராக இருக்கட்டும், புளிக்குழம்பாக இருக்கட்டும், கறிக்குழம்பு, மீன் குழம்பு, குருமா, கிரேவி எதுவாக இருந்தாலும் சரி, உப்பு அதிகமாகிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பரான ஒரு பொருள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இதை வந்து இதில் சேர்க்கறதுனால வேஸ்ட் ஆக போகிறதில்ல. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு உப்பு எவ்வளோ இருந்தாலும் அந்த உப்பை வந்து இழுத்துரும். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு உப்பு போட்டிருக்கோமோ அந்தளவுக்கு பார்த்துட்டு சேர்க்கணும். இப்போ அதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்திருக்கிறது உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்க தோல்லாம் சீக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் தோல் சீக்கணும்னு நினச்சா தோலை சீச்சிட்டு கூட எடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி தோல் சீக்காமல் தான் சேர்க்குறேன். இப்போ 2லேருந்து 3 உருளைக்கிழங்கு வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பெருசு பெருசாகவே கூட கட் பண்ணிவிட்டு போடுங்க. உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உப்பு போடணுங்கிறது கிடையாது. ஏன்னா கிரேவி குழம்புல இருக்கிற உப்பை எடுக்கிறதுக்காக தான் நம்ம உருளைக்கிழங்கு போடுறோம். உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் நார்மலாக வேக வைக்கிற மாதிரி வேக வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் ஒரு விசில் விட்டு வேக வச்சாலும் சரி. உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு, கிரேவி எதுவாக இருந்தாலும் சரி, அதில் உப்பு கரிசல் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான டிப்ஸாக இருக்கும். சமைக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். இது நம்ம பிகினர்ஸாக இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது. எப்பப்போல்லாம் நமக்கு சமையலில் உப்பு அதிகமாகிட்டாலும் இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வேக விட்டுறேன். வேக விட்டதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத. பாருங்கள், நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. கிரேவியில் பார்த்தீங்கன்னா உப்பு கரிசல் இல்லாமல் இருந்துச்சு. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ஒரு சூப்பரான டிப்ஸ் தான். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.